சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஒரு சாம்ராட் மகேஸ்வரி. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் 4க்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இதோ இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலன்கள். மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு ஒரு விஷயத்தில் கவனம் என்பது தேவை. டக்குன்னு அவசரப்பட்டு எதுன்னு பேசிடப்படாது, கோவப்படப்படாது. அதே சமயத்தில் சொன்னதுக்கு நடுவில் பேசப்படாது. சில விஷயங்கள் புரிந்து தெரிந்து அறிந்து அதுக்கப்புறம் செயல்பட்டால் நல்ல பலன்களை கொடுக்கும். தெரியாத போது மற்ற வாழ்கிட்ட கேட்குறது ரொம்பவுமே நல்லது. இவா எப்படி எனக்கெல்லாம் ஐடியா கொடுக்கலாமான்னு தயவு செய்து யோசிக்கிறாங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வந்தால் நிச்சயமான அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்லைனில் போடும்பொழுது சரியாக தவறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுறதுன்னு ஐயோ காசு போச்சே 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 அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரக்கூடாது. இன்றைய தினத்தில் யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். யாரேனும் சத்தம் போட்டால், சண்டை போட்டால், கோவப்பட்டால், ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் பற்றி தான் நிறைய சிந்திப்பேன். இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு மாற்றமே லைஃப்பில் கிடைக்காத ரொட்டீனாக இந்த மாதிரி ஒரு எனக்கு இது ஒரே குழப்பமாக இருக்குங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருளை எடுத்துன்னு வாங்கிட்டு வந்து, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, ஐயே அப்படின்னு யாராவது சொன்னால் நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். இதே ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியது, நான் தான் அமிச்சன்ல, நான் பார்க்கல இல்லைன்னுவாங்க. நான் போய் மாற்றிட்டேன், எனக்கு பிடிக்கல, இல்லைன்னா இனிமேல் இது யூஸ் பண்ணல, அது பொருள் வாங்கி அப்படியே போட்டுருவோம், இல்லைன்னா போய் மாற்றிட்டு வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பல விதத்தில் யோசிப்பீங்க. அதாவது யோசித்து ஒரு தீர்வு எடுத்தாலும் மற்றவங்களுக்காக சில விஷயங்கள் இன்றைக்கி மாற்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கவங்க, சாஸ்திரம் படிச்சுட்டுருக்கவங்க, வேத பண்டிட்டாக இருந்துட்டுருக்கோம், ஸ்கூலில் டீச்சராக இருந்துருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஃபேமிலியில் கொஞ்சம் நேரம் விட்டு பிடிச்சா அதுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் கிருஷ்ண பகவான் வழிபாடு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரேன்னு கிருஷ்ண ராம வழிபாடு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பணம், பொருள், அதுமாதிரி பிரயாணம் 3 விஷயங்களும் உங்களுக்கு சாத்தியமாக நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பீங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவீங்க. இன்றைக்கி ஏதாவது செல்லிங், அதாவது பொருள் கடை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்க டார்கெட்டை 100% முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொன்றாக கணக்கு போட்டு ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களில் பெரியவங்ககிட்ட பேசுகிறது எப்படி, சின்னவங்ககிட்ட பேசுறது எப்படி, இவங்ககிட்ட பேசுகிறது எப்படி அப்படிங்கிறதை ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய தினம். சில நேரம் டக்குன்னு யாராவது டென்ஷன் ஆக்குவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாவீங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம். கான்ட்ராக்ட் பேஸில் ஏதான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்து யோசித்து பார்த்து சரி இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்றது ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்க, ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டெலிகாமில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் என்னடா லைஃப்பில் கஷ்டம்னா இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான், மன ரீதியான வருத்தத்தை கொடுக்குறானே, எனக்கு மாறுதல் இருக்காதா? கண்டிப்பாக மாறுதல் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு அம்பாள் வழிபாடு தான் இன்றைய தினத்தை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு நல்லது நடக்குங்க. பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருக்குது. யாராவது என்னதே அப்படின்னு கேட்டால் என்ன எங்கிட்ட கோச்சிக்கிறீங்க, ஓ நீங்களுமா, சரி 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 சரி, இதுக்கு இப்போ இப்படி இருக்கேன்னு இல்லை அப்படின்னு
யாராவது யதார்த்தமாக சொன்னால் கூட உங்கள் மனசு வந்து அந்த மாதிரி தோணும். ரொம்ப அப்படியே எல்லாரும் லைஃப்பில் இப்படி இருந்துட்டுருக்கேன், எல்லாம் செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்கேன், ச்சே என்னடா அது இப்படி ஒரு நான் என்னத்தை பண்ணினேன் நான் அப்படிங்கிற யோசனை, எதை எடுத்தாலும் தப்புன்னு சொல்கிறாள் எல்லாருமேங்கிற எண்ணங்கள் இருக்கும். அப்படி கிடையாது, மாறிடும். கார்மெண்ட்ஸ் துணி கடை வச்சுட்டுருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, பொட்டிக் வச்சுட்டுருக்கவங்க, டெய்லரிங் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க, நூல் சம்மந்தமான பஞ்சு சம்மந்தமான வியாபாரம், அட்டைப்பட்டி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்ற ஒரு கம்பெனி சிஇஓ மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவம் தாங்க ஒரு பெரிய பாடம். கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசுகிறாங்க, நல்லது சொல்கிறா கெட்டது சொல்கிறாங்கிறத பார்த்து புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய செயல்பாடுகளே மாறிடும். வேணா பாருங்கள், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஒரு புது மாற்றங்கள் நிகழக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மற்றவங்ககிட்ட கோவிச்சுக்காதீங்க, எதையுமே ரொம்ப மனதளவை எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. சிம்ம ராசி நேயர்களே, சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் சம்பாதிக்கிறோம், செலவாயிடுறது. சில விஷயம் பார்த்திங்கன்னா செலவுக்கு வேண்டியதே சம்பாதிக்கிறோம். சில நேரம் சேர்த்து வைக்க முடியாது, கடைசியில் 4 நாள் வரல, திருப்பி அதை எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா என்ன இது, கடவுள் காசை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படி நன்னா இருக்கிற மாதிரி இருக்குது, டவுன் ஆகிடுறது அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும். மாறிடும், கவலையப்பட வேண்டாம். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். யாரையும் ரெஃபரன்ஸுக்காக பயன்படுத்தாதீங்க. அதனால் ஏன்னா அது நடக்காது. அதனால் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, இந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சிவ வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைக்கி டைம் நன்னா இருந்ததுன்னு வைங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு ஓஹோ பிரமாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். டைம் நன்னா இல்லைன்னா இன்றைய தினத்தில் என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்தில் உட்காந்து அப்படியே யோசிப்பா, என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவா. இல்லைன்னா சும்மா இருக்கிறது ஏதோ ஒரு குறை சொல்லுவா. இப்படி தான் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க பற்றியா, டென்ஷன் பண்ணுற பற்றியா, டார்ச்சர் பண்ணுற பற்றியா, இதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி யார் சமாதானம் சொல்ல வராளோ அவளையே திருப்பி திட்டுவேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஜாதகம் நல்லா இல்லை, தசாபுத்தி நல்லா இல்லைன்னா இப்படி ஜாதகம் சூப்பராக இருந்தது, தசாபுத்தி சூப்பராக இருந்ததுன்னு இன்றைக்கி ஐடியாஸ் பாருங்கள், பிரமாதமான ஐடியா. புது 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 ஐடியாலாம் வரும், நினச்சதெல்லாம் அப்படியே ஜம்முன்னு நடக்கும். அந்த மாதிரிலாம் இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் அப்படி ஏற்படுறது இல்லையா? அதனால் இன்றைய தினத்தில் பார்த்து யோசித்து செயல்பட்டெல்லாம் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் மற்ற விஷயங்கள்லாம் மத்தியானத்திற்கு மேலே சாத்தியமாகும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான தெய்வம் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்பாள் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். நிறைய விஷயங்கள், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இல்லை சார் அதுக்கு தடங்கள் வர மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் என்கிட்ட நடந்துட்டுருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு, அது தெரியுமா அப்படின்னு கேட்டால் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவாளுடைய ஜாதக இன்ஃப்ளூயன்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். இன்றைக்கி பொலிட்டிக்கலில் இருந்துட்டுருக்கிற நிறைய சந்திப்புகள் நம்ம என்னமோ யதார்த்தமாக எடுத்துருவோம், ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அதேமாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அட்லீஸ்ட் பார்த்துட்டோம்னா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்து சில காரியங்களை எடுத்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்குறதா. கேமரா சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, வீடியோகிராஃபராக வீடியோ கவரேஜ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பத்திரிகையில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆங்கராக இருந்துட்டு இருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கவங்க, பாட்டு சொல்லிக் கொடுத்துரும், ஆன்லைனில் பாட்டெலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். ஏதேனும் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதிர்ஷ்டத்தை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. உச்சராசி நண்பர்களுக்கு சாதுரியம் கூடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். வண்டி வாகனம் புது விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி
யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணனா வாழ்க்கை பூரா மறக்கக்கூடாதுங்கிற எண்ணம். ஞாபகம் இல்லைன்னு நினச்சிருந்தேன் ஞாபகம் வச்சுக்கிறான் அப்படின்னு சந்தோஷப்படுவேன். லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறவா, புஸ்தக சம்பந்தமான ஸ்கூலில் காலேஜெலாம் ஒர்க் பண்ணுற அருமையான பலன்கள் கூடி வரும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் இன்றைக்கி லாபமாக இருக்கும். அப்பா கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். மாமனார்கிட்ட கருத்து வேறுபாடு வரும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். அவள் சொல்கிறது தான் கரெக்ட், நம்ம கோவப்பட்டு திட்டிட்டோம் பேசிட்டோம் தப்பு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. புதுசாக படிப்பு காலேஜ் சேர்த்தணும், போய் ஹாஸ்டலில் இருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெற்றி ஆகும், வேணா பாருங்கள், நிச்சயம் வெற்றி ஆகும். விருச்சிகராசி என்பர்கள் மனதை மட்டும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டா போதும். இன்றைய தினத்தில் நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மன ரீதியான ஸ்ட்ராங் கம்மியாக இருக்குது. இன்னும் மனசை ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு விஷயத்தை போய் அது நடக்கலைன்னா போச்சு, எல்லாம் போச்சு. அது எனக்கு அப்படி தாங்க, அதுதான் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடாது. மனசை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது நட்பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி கொடுக்கலன்னா நாளைக்கு திருப்பி காசு கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் மனசில் வச்சுக்கணும். எனக்கு என்ன வேலை இல்லைன்னு கண்டிப்பாக வேலை இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராங் வச்சுக்கணும். இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒரு நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கும். அது தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை நடக்கும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க, அவசியம் அனாவசியம் பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுறது. தொழில் டக்குன்னு டிசிஷன் எடுக்காதீங்க, பெரியவங்ககிட்ட கேட்டுடுங்க, இல்லை வாட்டை விட்டுடுங்க. அதை அவர் கண்காணிச்சுட்டு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறோம், வேஷ்டி சம்பந்தமான கோயில் முன்னாடி கடை பூக்கடை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மிகப்பெரிய நிறுவனம் டைல் சம்பந்தமான, மார்பிள் சம்பந்தமான, கிரானைட் சம்பந்தமான பிஸ்னஸ், குவாரி எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் தனுர் ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். மகர ராசி நண்பர்களே, நிறைய உழைப்பு இருக்கும், நிறைய யோசனைகள் மனசில் இருக்குது. இது பண்ணலாம், அது பண்ணலாம், அப்படி ஆகும், இப்படி ஆகும், பலவிதமான சிந்தனைகள். சார் 1-2 சிந்தனை இருந்தால் பரவாயில்ல சார், பாப்பா 2000 சிந்தனை மனசில் இருந்துருக்கு சார் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஓடின்னு இருக்கும். நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது சந்திப்பு நன்னாக இருக்கும். காலை வேலைகள் 11:47 எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க இன்றைய தினத்தில். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் வச்சுக்கோங்க. சாயந்தரம் நேரம், மத்தியான நேரமெல்லாம் பிரயாணத்தை தவிர்த்துடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறையா பேர்த்த சந்திக்கிங்க. மத்தியானத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சந்திச்சுறது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. மற்றபடி இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு புது விஷயங்கள்லாம் காலை நேரங்களில் எடுத்து பண்ணிருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாணத்துக்கு போகிறது, ஃபங்க்ஷனுக்கு போகிறது, விசேஷங்களுக்கு போய் எனக்கு பாரு ரெஸ்பெக்டே கொடுக்கல பாரு, பேசவே இல்லை. முன்னாடி பார்க்குறா, இப்படியே நடந்து போகிறா, பட் பேசவே இல்லை. இருக்கட்டும் ஒரு நாள் வரும் இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். வைராக்கியம் தாங்க, இந்த வைராக்கியம் உங்களை நிறைய விஷயத்துக்கு காப்பாற்றிருக்கு, இனிமேலும் கண்டிப்பாக காப்பாற்றும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு வழிபாடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கலைன்னு வருத்தப்பட வேண்டாம். ஒவ்வொன்றாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்களில் மன சங்கடங்கள் அப்பப்போ வந்து போகும். அதனால் அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடுது. எத்தனையோ வாழ்க்கையில் பார்த்தாச்சு இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற ஒரு மனப்போக்கில் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவீங்க. மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் நிறைய ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்க, சயின்டிஸ்ட்டாக இருந்துருக்க, கெமிஸ்ட்டாக இருந்துருக்கவங்க, லேபில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, லேப் டெக்னீஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புது தொழில் ஒன்று மனசில் வச்சுட்டு இருக்கேன், கரெக்டாக நேர காலம் கூடி வந்துச்சுன்னா அது ஆரம்பிக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடும், கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு சிவ வழிபாடும், குபேரர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு அப்பாடா, ஐயோ நான் யோசிச்சு எங்கேருந்து பிரச்சனை வருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பரவாயில்ல சார், ஐம் ஆல்ரைட், இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் பேச்சில் கவனமாக இருக்கணுங்கிறதுல நல்லா தெளிவாக தெரிஞ்சு விட்டேன். நான் யதார்த்தமாக பேசினா அவள் தப்பாக நினச்சிட்டு இருக்கா. நேரம் தான், வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். சாகசங்கள் பண்ணக்கூடாது. சில விஷயங்களில் ரொம்ப நம்மளால் முடியலைங்கும்போது சேலஞ்சிங்காக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவோம், தப்பு கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அதுக்கு ஆபத்து தெரிஞ்சு செயல்படுன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அதை நம்ம இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் சொல்லுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் சரி. இருந்தாலும் இன்னொருத்தர் கூட கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நம்பர் வாங்கிக்கோங்க, நீங்கள் நம்பர் வாங்கிக்கோங்க, அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படாது. எதாக இருந்தாலும் தெள்ள தெளிவாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாளைக்கு அவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்து உங்களை விட்டுடுவா. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிஸ்னஸில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் ஃபோன் பேசும்போது பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா யார் இருக்கான்னு சொல்லிவிட்டு, அதே சமயத்தில் மற்றவர்களை பற்றி நம்ம வீட்டில் என்ன சொல்ல ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு அவங்கள பற்றி பேசிட்டா சாரிங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படாது. அதுலேயும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பீங்க. கண்டிப்பாக பணவரவுகள் வரும், கவலைப்பட வேண்டியது கிடையாது. இன்றைய தினத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் நீங்கள் செயல்பட்டால் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். இன்றைய தினத்தில் சித்தர்கள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் சில பேர் நமக்கு வந்து ஒரு சண்டை வந்திருக்கும், ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இந்த பிரச்சனை வரும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3வது மனுஷாவில் விட்டு தீர்த்துவா. சில பேர் அப்படியே டைம் கொடுத்து அது பிரச்சனை தானாக சரியாகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் பேசாமே இருந்துட்டுருப்பா. இன்னும் சில பேர் தெய்வத்தை கும்பிடுவா. ஆண்டவா எப்படியாவது பேசினா நல்லதாச்சே அப்படின்னு யோசிப்பா. இது கணவன் மனைவி, பாஸு, குடும்பம், வெளியில் இருக்கிறவா, பணம் கொடுக்குறவா, வாங்குறவா, நண்பர்கள் மத்தியில் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். நமக்கு ஏற்கனவே வந்திருக்கும், சால்வ் ஆகிருக்கும். திருப்பி இப்போ வரும்போது அது மனசு ரொம்ப வேதனைப்படும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்வதி பரமேஸ்வரர் மனசில் தியானம் பண்ணிக்கணும். முடிஞ்சால் இந்த உற்சவர் ரிஷப வாகனத்தில் பார்வதி பரமேஸ்வரர் உட்காந்துருப்பார். அவரை போய் தரிசனம் பண்ணி 2 மல்லிப்பூ வாங்கி சுவாமிக்கு சாத்துறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறோம் மனசார வேண்டிக்கலாம், இல்லை வீட்டில் படம் இருந்ததுன்னா சுவாமிக்கு சாத்தலாம். அப்படி உமாமகேஸ்வராய நமகன்னு சொல்லிட்டு உமாமகேஸ்வரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒற்றுமையை தரக்கூடியதாக இருக்கும். திருப்பியும் நல்லா பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா நிறையா பேர் கணவன் மனைவிக்குள்ளே இந்த விஷயங்கள் நடக்கும்போது நான் கோயிலில் இருக்கும்போது இதை சொல்லி கொடுத்துருக்கேன். நிறையா பேர் ஒற்றுமை நல்லா சார் நான் உண்மையாகவே ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரை பிரார்த்தனை பண்ணிட்டேன். டெய்லி மல்லிப்பூ சாத்தினேன். என் ஆத்துக்கு பேசாமல் இருந்தார், மனைவி பேசாமல் இருந்தால் இப்போ பேசுகிறாங்க. என் குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருந்தது, இப்போ சரியாயிடுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கா. அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்க. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சம்ராட் மகேஷ்.